பரபிரம்மம் 7 சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவை நான் இப்போ பதிவிடுறேன். எல்லோரும் கேட்கலாம், 6 மணி ஆயிடுச்சு, இப்போ போய் ஏன் பதிவிடுறீங்க அப்படின்னு சொல்லி. இந்த பதிவு இந்த நாளுக்கானது கிடையாது. நீங்கள் எப்போ தொடங்குறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அது உங்களுக்கு முழுசாக பலனளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் இப்போ பதிவிடுறேன். வர வாரங்களில் கூட நீங்கள் இந்த ரிச்சுவல்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பயன்படுத்தி, நானுமே கூட இதை பயன்படுத்தி நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடந்ததை தான் நான் உங்ககிட்ட பதிவிடுறேன். எல்லாருக்குமே பொதுவான ஒரு குழப்பம் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பணத்தேவை இருக்குது, யாரையோ ஒருத்தர் புண்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். கடன்காரங்களுக்கு பதில் சொல்கிறதா இருக்கலாம், இல்லை நாம் யார்கிட்டனா பணம் கொடுத்து ஏமாந்தவங்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு வர வேண்டிய பணம் தடைப்பட்டிருக்கலாம், இல்லை கணவர் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு நம்ம காதுக்கு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்தெல்லாம் நமக்கு மாறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் யாருன்னா கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவே. நீங்கள் அப்படி ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்கீங்க அப்படின்னா நான் 100% சொல்கிறேங்க, இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு செவ்வாய்க்கிழமை, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை நீங்கள் முதல்ல தயாராகிக்கங்க. நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், அந்த விஷயத்தில் நான் வெற்றி அடைகிற வரைக்கும் நான் இதை ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு திடகாத்திரமான மனநிலையோட, ஒரு வைராக்கியம் சொல்லலாம், இந்த வைராக்கியத்தோடு நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வழிபாடை செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி முருகராச்சு இல்லை நானாச்சு அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு இருக்க பற்றி கொண்ட ஒரு மனநிலையோடு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த முருகர் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி 6 மணிக்கு மேலே 10 ரூபா தான் வரும் வெத்தலை பாக்கு. ஸோ நீங்கள் அந்த ஒரு வெற்றிலையை, ஒரு 6 வெற்றிலையை பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு விளக்கு வைங்க. நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது, நான் 6 வெத்தலை போடணுமா, 6 விளக்கு வைக்கணுமா அப்படின்றது. 6 வெற்றிலை வைங்க. விளக்கு நீங்கள் ஒன்று ஏற்றுனா கூட போதுமானது. இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் விளக்கேற்றி வைப்பாங்க, சாமி ரூம் எல்லாம் விளக்கேற்றி வைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஏன்னா நம்மளோட கண் பார்வை ஒரு விளக்கு மேலே, அந்த ஒரு ஒளியின் மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட மனம் சார்ந்து நாம் உட்காரணும். ஒரு 2 நிமிஷம் ஆகுது. நம்மளோட கண்கள், நம்மளோட மனசு, நம்மளோட உடல் எல்லாமே ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கணும். அதுதான் நிலைத்தன்மைன்னு சொல்கிறது. ஸோ இதில் ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட எனர்ஜி இங்கே அதிகமாகும். அதாவது நம்மளோட உடலினோட சக்தி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. முருகர் படம், உங்கள்கிட்ட என்ன முருகர் படம் இருக்கோ அதை வச்சுட்டு சிம்பிளாக ஒரு 6 வெற்றிலை வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த ஒரு விளக்கை மட்டும் வச்சு, ஒரே ஒரு சாமந்தி பூ தான் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செம்பருத்தி தான் இருக்கா, பரவாயில்ல, அந்த பூவை அங்கே வச்சுட்டு கொஞ்சோண்டு கற்கண்டு, ஒரு கிளாஸ் தண்ணி, இதை மட்டும் வச்சு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒன் டைம் ஒன் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு நேரத்தில் ஒரு பிரார்த்தனை. உங்களுக்கு எது ரொம்ப மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு பிரார்த்தனையை ஒரு செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறதுல 6 வாரங்கள் செய்யுங்க, 9 வாரங்கள் செய்யுங்க. அப்படின்றதோட சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு ஒருநிலைப்படுறது தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணையணும், அந்த பேரருள் சக்தியோடு பார்த்திங்கன்னா நம்ம இணையணும். அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது நம்மளோட மனசு அதன் மேலே ஈடுபடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கடன் பிரார்த்தனையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க உடனே உங்களுக்கு என்ன ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அதுவும் நீங்கள் முருகரை வழிபாடு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வரும் பாருங்கள், உள்ளே இருந்து ஒரு சக்தி, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை முதல்ல அவர் கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ முதல் வாரம் நீங்கள் செய்யும் பொழுது, அடுத்த வாரம் நீங்கள் அதை செய்யும் பொழுது, அதுக்கடுத்த வாரம் அதை செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த ஒரு தைரியத்தை அவர் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருவார். இது கூட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
அந்த வெற்றிலையில் ₹1 காயினை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வைங்க. ஸோ அந்த ₹1 காயினை வச்சு, அதாவது ஒன்றுமே இல்லை, சரணாகதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சரணாகதி நிலைக்கு வரணும். முருகா, உன்னை விட்டால் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது, என்கிட்ட இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வைக்கிறது தான் அந்த ₹1 காயின். நீங்கள் அதை பிரார்த்தனை செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன முருகர் கோவில் இருக்கா, அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் அந்த ₹1 காயினை அந்த உண்டியலில் போட்டுடுங்க. பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம், என் பாரத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன், நீ தான் இனிமேல் என்னை பார்த்துக்கணும், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்ற அந்த உறுதியோட அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த உண்டியலில் போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. நடக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். நான் இப்போ தான் என்னுடைய பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு, இல்லை உங்களை மாதிரி மற்றவர்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.